மீண்டும் ஒரு முறை லடாக் அப்டேட் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். லடாக்குன்னு சொன்ன உடனே ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அந்தாலும் போயிடுறவங்க போயிடுங்க தாராளமாக. இல்லைன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இவன் இப்போ சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அவனை அடி பின்னி எடுக்கணும்டா அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம பக்கத்தில் இருக்குது நம்ம பாண்டியன், கிரேட்டா பாண்டியனுடைய கால்களை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கே அப்படின்னாச்சுன்னா ஜோஸ் டயர் தூத்துக்குடியில். இங்கே ஏற்கனவே 2 டயரையும் மாற்றிட்டேன். நான் டயரை மாற்றினதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னென்னா, வண்டியோட ரிம்மு அடிபட்டு போயிருக்கு, பெண்ட் எடுக்கணும், ரிம்மில் சின்ன பெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜோஸ் டயர் ஓனர் சொன்னாப்புல. அதனால் இது ஆக்சுவலி டயர் மாற்றி 1 மாதம் ஆயிடுச்சு. போன மாதமே டயரை புது டயர் இவர்கிட்ட தான் ஜேகேவில் வாங்கி போட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஏற்கனவே நம்ம மத்திய பிரதேசம், அதான் மகாராஷ்டிராவில் இருக்க போபாலில் ஜேகே டயர் வாங்கி போட்டிருந்தேன். அதனால திருப்பி பேக்கில் எதுக்கு வேறு கம்பெனி போடணும் அப்படின்னு சொல்லி ஜேகேவே போட்டுட்டேன். இப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த ரிம்மு கொஞ்சம் பெண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக டயர் சீக்கிரமாக அடிபட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தலைவர் சொன்னார். அதனால் நம்ம மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேட்டா பாண்டியனை இங்கே கொண்டு விட்டாச்சு. அட்வென்ச்சர் ரெடியாக இருக்குது. இப்போ லடாக்குக்கு போகிறதுக்காகவும் ரெடியாக இருக்குது. இப்போ நல்ல வேலை அவர் பார்த்து சொன்னதுனால, இல்லைன்னா இந்த டயரும் கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் ஃப்யூச்சர் எங்கே இப்போவே கொஞ்சம் நாளில் அடிபடும். அதனால் இப்போ இந்த புதுசு தான் இருக்குது பாருங்கள். புதுசு இதைத்தான் புதுசு நம்ம போட்டிருக்கு. பேக்கில் எப்போவுமே வழக்கமாக பேக்கில் கிடக்கிறத ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டு ஃப்ரண்ட்டில் புதுசு போடுவோம்ல, அதனால் புதுசு இப்படி போட்டு விட்ருக்கு. இப்போ என்னென்னாச்சுன்னா, பெண்ட் எடுக்கிறதுக்கு கொடுக்கறதுனால இப்போ எனக்கு இந்த ஸ்டெப்னி இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்டெப்னி 10 வருஷமாக இதை வச்சு போட்ட போகிறேன். கொஞ்சம் ஒரு 10-50 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டிட்டு அந்த பெண்ட் எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். தூத்துக்குடியில் தான் விட்டுருக்கேன். தூத்துக்குடியில் பெண்ட் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்குள்ளே நம்ம சில வேலைகள் இருக்குது, அதை முடிச்சு வரதுக்காக போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது வண்டியோட ஒரிஜினல் டயரு அப்படியே இருக்குது. 10 வருஷமாக எடுக்காமல் இருக்குது. 2016 வண்டி. ஆனால் இது 16 இன்ச்சு வீலு இந்த போட்டிருக்கல, 16 இன்ச்சு. பட் நான் இப்போ வண்டியில் போட்டிருக்கிற வீல் பார்த்திங்கன்னா 18. இது எல்லாத்தையும் மாற்றிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் லடாக் போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது வரைக்கும் நான் ஒவ்வொரு வாட்டியும் லடாக் போனேன் அப்படின்னாச்சுன்னா பைக்கு தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். பைக்கில் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு, செட்டப்பு, வீல் மாற்றுறது, டயர் மாற்றுறது, இந்த சோழியெல்லாம் பார்த்துட்ருப்பேன். போன தடவை கூட இந்த அளவுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு. கிரேட்டாவை தூக்கிட்டு வந்தாலும் கிளம்பிட்டேன். ஆனால் இந்த வாட்டி இப்போ இல்லைங்க, 6 மாதமாக கிரேட்டாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. 6 மாதமாக ஜனவரி மாதத்துலேருந்து கிரேட்டாவை கொண்டு ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சஸ்பென்ஷன் மாற்றினேன், அப்புறம் இன்ஜினில் ஏசி கம்ப்ரஸர் அது இதுன்னு நிறைய மாற்றினேன். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அது ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இது ஃபைனல் வீடியோ. இப்போ இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாளைக்குள்ளே நாங்கள் லடாக் கிளம்பிடுவோம். அதனால் இது ஃபைனலாக நம்ம கிரேட்டாவை சரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அப்டேட்டு தான். இதோட வண்டிக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாமே பண்ணியாச்சு. ஈவன் சர்வீஸ் வரைக்கும் பண்ணியாச்சு, ஆயில் சர்வீஸ் வரைக்கும் பண்ணிட்டேன். இப்போ தான் பண்ணினேன், அதையும் 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ இந்த ஒரு வீல், எந்த வீல் ப்ரோ மோசமாக இருக்குது? அந்த வீல் தானா? செக் பண்ணுறாரா? ஓகே. எந்த வீல்னு தெரியல, அது அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த வீல் அப்படின்னு கேட்போம் நம்ம விட்ட. இது நல்லா இருக்கா? அந்த வீல், இந்த வீல் நல்லா இருக்கா? இது எது மோசமாக இருக்குது? இதான் மோசமாக இருக்குது. ஒரு வீலில் கண்டுபிடிச்சிட்டியா? பாருங்க, டீ கொடுத்து கரெக்ட் பண்ணுறாருங்க. பரவாயில்ல. எப்படி பார்க்குறது? என் பக்கம், அந்த பக்கம் வேணுமா? ஆமாம், டமக்குன்னு ஆட்டுக்காலில் ஒரு மேலே விரட்டிட்டு போகுது. ஆமாம், கிரைண்டர் ஓடணும் மேலே ஓடுது. சடக்குலாம் திருப்புது. இவ்வளோ பெண்டை வச்சுட்டா நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, அந்த பாருங்க, இந்த இடத்துல தெரியும். இந்த பாருங்க, இப்படியே போயிட்டு டப்புன்னு போகுதா? அந்த ஒரு இடம் பள்ள மாதிரி இறங்கி அமுங்கி போகுது. இதை வச்சுக்கிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கேனே. பழகிக்கலாம். ஆனால் காயல் ஒரு திறமைசாலி தான்ப்பா. வண்டி எங்கேயுமே இப்போ பிரேக் டவுன்னு நிற்கலை. பற்றிலாம் டயர்னால நான் பிரச்சனையாகி நடு ரோட்டில் நிற்கலை. ஒரு வாட்டி இடையில பிசுக்குன்னுச்சு. அதாவது டெல்லியிலேருந்து ராஜஸ்தான் ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு புது ஹைவே, அதில் ஒரு 140 போயிட்டு இருக்கும்போது சதக்குன்னு ஒரு பெண்டு போச்சு. அப்போவே உஷாரானேன். அந்த பெண்டை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கு போல. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு. பரவாயில்ல, மாற்றிட்டா ஓகே தான். இப்போ நம்ம பெண்டை அடிச்சுட்டு இதுலேயுமா இந்த பெண்டு அப்படிங்கிறது ஒரு புது காருக்கு. என்ன வண்டிட்டேன்? ஹோண்டா சிட்டி. இது எப்படி இருக்குது, அதில் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இவரும் ஓட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கொஞ்சம் பஞ்சர் அப்பப்போ காற்று இல்லாமல் போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மாற்றிருக்காரு போல இருக்குது. மாத்திரைக்கு இப்போ தான் பெண்டு எடுக்க போகுது. இப்போ எனக்கு ஜோடியாக வர்றதுக்கு இந்த வண்டி வருது, ஹோண்டா சிட்டி.
ஹோண்டா தான் நினைக்கிறேன். ஹோண்டா சிட்டி உள்ள காரு எனக்கு பெண்ட் எடுக்க வருது. ஆனால் இவர் ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு, நான் தான் இமயமலையெல்லாம் ஓட்டினேன். கிரெட்டா பாண்டியா ஓகேவா? ரெடி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிட்டு ஜம்முன்னு கிளம்பினோன்னே ஐயா கிரேட்டாவோட கால் என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இங்கே வருங்க, இது ஃப்ரண்ட்டில் அலாய்வில் போட்டு எவ்வளோ ஜம்முன்னு ஜபர்தஸ்தாக இருக்கிறவன். இந்த பக்கம் பாருங்கள், நார்மல் ஸ்டெப்னி வீல் தான் ஃபஸ்ட் டைம் போட்டு இது ஓட போகுது. இது வரைக்கும் போட்டதில்லை, ஆனால் சேஃபும் கிடையாது. வேகமாக போகக்கூடாது, ஒரு 30-40 அப்படி ஸ்பீட்லேயே போயிட்டு இருந்துங்க. ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கிரேட்டா இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடாது. இப்போ இன்டீரியர் எல்லாமே அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நான் பைக்கு இது மட்டும் வச்சுருக்கேன், இந்த வண்டியோட மேப் பார்க்குறதுக்கு இது ஒன்று, இதில் ஒன்று, அங்கிட்டு ஒன்று வச்சுருக்கேன். அந்த அங்கே ஒன்று இருக்கா, அது ஒன்று வச்சுருக்கேன். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஹியூஜ் பீப்புள் வராங்க. அது நான் இன்னும் ரிவீல் பண்ணலை. உங்களுக்கு ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன். என்ன ரொம்ப ஆச்சரியம், அதிசயம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேக்கப் வெஹிக்கிள் மாதிரி நம்ம கிரேட்டா பாண்டியன் இன்னைக்கு இத்தனை பேரையும் சேஃபாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவி பண்ண போகிறது கிரேட்டா பாண்டியன் தான். அதனால் இந்த பாண்டியனை நல்லபடியாக ரெடி பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. சரியா? கிரேட்டா பாண்டியன் போன வருஷம் அட்டகாசம் பண்ணாப்புல, அதனால் நம்பி எடுத்துகிட்டு போகிறேன். நம்பி கிடைக்கல, அவ்வளோக்குள்ளே செலவும் பண்ணியிருக்கேன். அதனால் கிரேட்டா பாண்டியன் இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காமல் நம்மளை கூட்டிகிட்டு போகுன்றத நம்பிக்கை எனக்கும் இருக்குங்க. அப்படியே பெண்டு மட்டும் எடுத்து வச்சிட்டோன்னு வைங்களேன், A to Z எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. வண்டியை பக்காவாக கழுவுறோம், அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி போயிட்டே இருக்கிறோம். கன்னியாகுமரியிலேருந்து கிளம்ப போகுது. இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து இந்த வருஷம் கன்னியாகுமரியிலேருந்து லடாக் கிளம்ப போகுது. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை போயிட்டு, சென்னையிலேருந்து ஹைதராபாத்து, அப்புறம் நாக்பூர், அப்படி இப்படின்னு வேறு லெவல் ஒருத்தனம் பண்ண போகுதுங்க. ஆச்சரியமாக இருக்குது. இது கடைசி, எனக்கு இதோட லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து வேலை பார்த்தோம்னா மறந்துடக்கூடாது, இந்த வேலை வந்து செய்யாமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமே வந்திருக்கிறேன். இது யார் எப்படி கொண்டு போவா அது தெரியலையே. ரெடியாக இருக்காப்புல. நீங்கள் ஏதோ ஜோஸ் டயர், ஆனால் உண்மையிலே வேலைக்கார பையங்க. நல்ல எந்த வேலைனாலும் டப்புன்னு செஞ்சு கொடுக்குறாப்புல. கொஞ்சம் ஒரு நாள் ஆகும், நாளைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்கலாம் சொல்கிறதே கிடையாது. அந்த யங் ஏஜ் பற்றிலாம் ரத்தம் சூடாக இருக்கிறதுனால எல்லாம் ஜம்முன்னு பண்ணுறாரு. ஓகே, நான் அப்படியே வந்து இதில் எப்படி கண்டினியூ பண்ணுறாங்க என்னங்கிறது எல்லாத்தையும் பார்க்குறேன். அதேமாதிரி பக்கத்தில் டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது. இந்த டிவிஎஸ் ஷோரூமில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு RTX புக் பண்ணுது. என்னுடைய மொதல் RTX அக்டோபர் 15ஆம் தேதி புக் பண்ணது மிஸ்பா டிவிஎஸ் தான். ஸோ இப்போ யார்கிட்டயாவது RTX இருக்குதா அப்படின்னு சொல்லி பாரு. இருக்குன்னு சொன்னாங்க, 2 RTX நிற்குதுன்னாங்க. நிற்குதா? இங்கே நின்ன மாதிரி இல்லை, உள்ளே எதுவும் நின்றுச்சுன்னா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இது ஒரு 3 மணி நேரம் அப்படியே சரி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வீல் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி மாற்றுறாங்க அப்படின்ட்டுல. நல்ல மனுஷய்யா. ஏன்னா நம்ம நீங்கள் வண்டியில் இதில் உட்காந்துட்டு இருக்க வேண்டாம், வெயிலாக இருக்குது, நான் ஸ்டெப்னி போட்டு தரேன், பக்கத்தில் ஏதாவது சின்ன வேலையில் இருந்தால் முடிச்சுட்டு வாங்கன்னாப்புல. அதுவும் கரெக்டு தான். தூத்துக்குடியில் கொஞ்சம் பெண்டிங் வேலைகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரத்தில் வந்துடுங்க, நான் மாட்டி தந்துடுறேன் உங்களுக்கு, வெளியூர் பற்றிலாம் நீங்கள் அப்படின்ட்டாப்புல. தம்பி பாருங்க தம்பி, எவனா முத்தம் கொடுத்துட்டு போயிடாம கிரேட்டா பாண்டியனை. ஆமாம், ரைட்டுப்பா தம்பி, ரொம்ப நன்றி. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியிருக்குங்க. நம்மளோட ட்ரிப்பு வந்து ரொம்ப பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸு. அதுக்கு மெயின் ஆதாரமே இவர் தான், பாண்டியன் தான். அப்புறம் இதில் ஏதாவது ப்ராப்ளமோ இல்லைனா வண்டியை வந்து பிரேக் டவுனோ ஏதோ ஆயிடுச்சுன்னா நம்ம கஷ்டமாயிடக்கூடாது, மக்களுக்கு எல்லாம் நம்மளை நம்பி வர்ற மக்களுக்கு கஷ்டமாயிடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருக்கிறேன். அப்பா வேற்று போச்சு, அதுக்குள்ள 10 நிமிஷம் அதில் நிற்கிறதுக்குள்ள செம வேர்ப்பு. வெயில் அப்படி அடிக்குது. போகிற வழியெல்லாம் எப்படி போகிறோன்னு தெரில. லடாக் நோக்கி இந்த இப்போ சீட் பெல்ட் போட்டுறேன், கோவப்படுவியல்ல, சீட் பெல்ட் போட்டுறேன். அப்படியே நம்ம எஸ்டியோட ஷோரூமுக்கு போக வேண்டியிருக்கு. எஸ்டி ஷோரூமில் புதுசாக மாடல் வந்திருக்குல்ல, புது இன்ஜின் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த எஸ்டியிலே ஒரு புதுசாக ஒரு மாடல் இன்ஜினு. அந்த இன்ஜின்லாம் எப்படி இருக்குது என்ன இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. சின்ன பொருள் தான், அதை ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரியா? கைஸ் ஃபைனலாக வந்து பண்ணியாச்சு. இவ்வளோ ஒரு இது இருந்த இடத்துல எல்லாத்துலேயும் ஸ்ட்ரைட் ஆக்கி அதில் ஒரு வெயிட் வச்சுட்டாங்க. பைக்குக்கும் சைக்கிளுக்கும் பெண்ட் எடுத்து பார்த்துருக்கேன். நம்ம ரிம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பெண்ட் எடுத்து பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஆயிடுச்சு, ஆனால் தூரத்துக்கு போட்டேன். இந்த வண்டியில் அது i20.
அது ரிம்மே மாற்றிட்டேன். பட் இந்த வாட்டி தான் ரிம்மை பெண்ட் எடுத்து போடலாங்கிறது தெரிஞ்சிருக்கு. பெண்ட் எடுத்து போட்டியாச்சு. போங்க, மேட் இன் இந்தியா. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்திருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி வந்திருக்கேன். வீட்டுக்கு போயிட்டேன். நான் திருத்துக்குடி மறுபடியும் காயல்பட்டினம் போயிட்டு திருப்பி வந்து மாட்ட வந்திருக்கேன். பார்த்துட்டுங்க, அவரும் பரவாயில்ல எங்களுக்காக நின்று இருக்காரு. நம்ம காலையில் பண்ண அந்த ஹோண்டா சிட்டியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் போட்டு மாட்டிட்டாங்க. ரெண்டு ரீமும் அதில் அடிபட்டு இருந்துச்சு. நமக்கு ஒரு ரீமு தான் மாட்டியாச்சு. ஓகே, சூப்பர். அதுவே எல்லாம் முடிஞ்சிருச்சு, மாட்டியாச்சு. காற்று மட்டும் 4 செக்கப் பண்ணிட்டோன்னு வைங்க, நேராக லடாக் பிடிங்கி போயிட்டே இருக்கலாம். லடாக்குக்கு வந்து கடைசி ஒரு செட்டிங்கு. என்ன பயப்படுற ஐட்டம்மா, முன்னாடி ஒரு குட்டியான பின்னாடி எடுக்கிறாரு, மோதிரக்கூடாது வண்டிட்டுன்னு. உங்கள் வண்டியாம்மா அதெல்லாம் எடுப்பாங்க. என்ன டிரைவருக்கு தெரியாமையாக இருக்க போது அது கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க. இப்போ வீட்டம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டம்மா கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவங்க ஆஃபீஸ் கரெக்டாக 7 மணிக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நீ மட்டும் ஒத்தையில் போறியா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தாச்சு. அவ்வளோதான், வண்டிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ 10 நாப்பில் வண்டி கொண்டு விட்டுருணும். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 நாள் கழிச்சு வண்டி எடுத்துகிட்டு போகணும். நல்லா கழுவி எடுத்து வண்டியை 10 நாப்பில் போட்டிகளை விட்டுட்டோன்னு இங்கே பாண்டியன் ரெடியாக இருப்பார். அப்புறம் கரெக்டாக கொண்டு ஜூலை 31 நம்ம கிளம்பிடுவோம். ரைடு கிளம்பிட்டு கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு ரைடு கிளம்புறோம். மொத்தம் ஒரு இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 10 பேர் பக்கத்தில் கிளம்புறோம். போய் சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து அடுத்ததாக நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா கிளம்பிடுறோம். எல்லாருமே வந்துடுவாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேருந்து வராங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, துபாயிலேருந்து வராங்க, மஸ்கட்லேருந்து வராங்க, அதுக்கப்புறம் மொரிஷியஸ்லேருந்து வராங்க, அதுக்கப்புறம் முக்கியமாக ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு 2 பேர் வராங்க. ஸோ எல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தடவை ரைடு வர்றது. அதுக்கு கிரேட்டா பாண்டியன் நல்லபடியாக உதவி பண்ணுவார் அப்படிங்கிற நினைப்பு இது இருக்குது எனக்கு. வாய்ப்பு ஓகே. ஃபைனலாக ஜோஸ் டயர் போன தடவையும் வந்து ஜோஸ் டயரில் டயர்லாம் செக் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். இந்த வாட்டி அதேமாதிரி ஜோஸ் டயர் தூத்துக்குடி இந்த திருதா எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். ஓகேங்களா, இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிடுறேன். நம்ம ஜஸ்ட்டு வந்து இன்னைக்கு டயர் மாற்றின டயரை வந்து நம்ம செக் பண்ணி அந்த பெண்ட் எடுக்கிற விஷயத்தை தான் போட்டிருந்தேன். அதுவும் கிரேட்டா பாண்டியனோட அப்டேட் போட்டிருந்தேன், லடாக்குடைய கடைசி அப்டேட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.